சிவராத்திரி இரவுல ஏன் கண் விழித்திருக்க வேண்டும் தெரியுமா? மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்து அமர்ந்து நம்முடைய முதுகு தண்டு பகுதியை ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படி நேராக வைத்திருப்பதால் நம்முடைய உடல் மற்றும் மனதின் சக்தி நிலைகளானது உயர ஆரம்பிக்கும். இந்த சக்தி பெருக்கத்தின் வழியாக உங்களால் ஆனந்தமான வாழ்க்கையையும் முக்தியையும் அடைய முடியும். நம்முடைய உடலின் சக்தி ஆற்றலை பல மடங்கு பெருக்குவதற்காகத்தான் முதுகுத்தண்டை நேராக வைத்து நிமிர்ந்து உட்கார்ந்து மகா சிவராத்திரி அன்று இரவு விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அது மட்டுமில்லாமல் மகா சிவராத்திரி அன்று 9 கோள்களின் அமைப்பு மாறுபடும். பூமி சூரியனை மட்டுமல்லாது தன்னை தானையும் சுற்றி கொள்ளும் பண்பு கொண்டது. அப்படி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சுழற்சி மூலம் உண்டாவதுதான் மைய விலக்கு விசை. இந்த மைய விலக்கு விசையானது 1 முதல் 33 டிகிரி அட்சரேகை வரை இருக்கக்கூடியது. அதில் 11வது டிகிரி தான் மிக செங்குத்தான நிலை. இந்த செங்குத்தான நிலையானது மகா சிவராத்திரி அன்று ஏற்படும். மகா சிவராத்திரி